அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன்னே. முருகப்பெருமானுடைய திருவடி பதிந்த நூல் திருப்புகழ் என்று அருணகிரிநாதர் சொல்கின்றார். தாவடியோட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ படி மாவலிவால் மூவடி கேட்டு முழுதண்டம் முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகந்தன் சிற்றடியே என்று அருணகிரிநாதர் சொல்கின்றார். தாவடியோட்டும் மயில் மீது ஏறும்போது அந்த திருவடி மயில் மீது பட்டிருக்கும். தேவர் தலையிலே முருகப்பெருமான் கொண்டு போய் தன்னுடைய திருவடியை பதித்திருக்க மாட்டார். தேவர்களெல்லாம் அந்த திருவடியிலே வந்து விழுந்தபோது அந்த முருகப்பெருமானுடைய திருவடி பட்டிருக்கும். அப்படி என்றால் சாமி திருப்புகழ் ஏட்டை கொண்டு போய் நீங்கள் முருகன் திருவடியில் வச்சிருப்பீங்க, அந்த ஏட்டில் பதிந்திருக்கும்னு அடியேன் கேட்டேன். அருணகிரிநாதர் சொன்னார், இல்லடா முட்டாள், என் அடியேட்டிலும் முருகன் திருவடி பட்டது அப்படின்னார். முருகப்பெருமானுடைய மாமனார் அவருடைய பாதம் முழுது அண்டத்தையும் அளக்கக்கூடிய மிகப்பெரிய திருவடி. ஒரு வடி மண்ணிலும் ஒரு திருவடி விண்ணிலும் ஒரு திருவடியை மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அளக்கவும் பயன்படுத்தினார். அவருடைய நோக்கம் விண்ணையும் மண்ணையும் அளப்பது கிடையாது, மாபலி சக்கரவர்த்தியின் தலையை அளப்பது. அது மாதிரி முருகப்பெருமானின் நோக்கம் மயில் மீதும் தேவர் தலையிலும் தன்னுடைய திருவடியை பதிக்க வேண்டும் என்று எண்ணம் கிடையாதாம். திருப்புகளிலே முருகன் திருவடியை பதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கெல்லாம் வைத்து காட்டி முழுதாக திருப்புகழ் ஏட்டிலே பதிய வைத்தான் என்று அருணகிரிநாதர் மிகவும் அருமையாக சொல்லியிருக்கின்றார். கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.